சூரபதுமனைச் சேர்ந்த அசுரர்களில் ஒருவரான இடும்பன் போருக்கு பயந்து அகத்திய மாமுனிவரை தஞ்சமடைகின்றான். அகத்தியர் தாம் சிவபெருமானிடமிருந்து பெற்று கேதாரத்தில் வைத்துவிட்டு வந்த சிவகிரி சக்திகிரி மலைகளை எடுத்து வருமாறு இடும்பனை பணிக்கின்றார். இடும்பனும் ஒரு பெரிய கம்பை எடுத்து அதன் இரு நுனிகளிலும் கயிற்றை கட்டி அந்த கயிற்றார் மலைகளை பிணைத்து தனது தோளில் வைத்து நடக்கின்றான். அப்படி நடக்கும்போது களை பெறும் பொருட்டு பழனி மலை பக்கத்தில் அந்த காவடியை கீழே இறக்கி வைக்கின்றான் இடும்பன். சிறிது நேரம் கழித்து அந்த காவடியை தூக்குகின்றான். ஆனால் அவனால் அந்த காவடியை எடுக்க முடியவில்லை. செய்வதறியாது இம்மலையை சுற்றி பார்க்கின்றான். அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டு சிரிப்பதை பார்த்து ஒரு கை கொடுக்குமாறு அழைக்கின்றான் இடும்பன். ஆனால் அந்த சிறுவனோ மலையை விட்டு இறங்குவதாக இல்லை. கோபம் கொண்ட இடும்பன் அந்த சிறுவனுடன் சண்டையிடுகின்றான். யாருக்கு பயந்து ஓடி அகத்தியரிடம் தஞ்சம் அடைந்தானோ அந்த முருகப்பெருமானுடனேயே போரிடும் நிலை இடும்பனுக்கு ஏற்படுகின்றது. போரின் முடிவாக முருகப்பெருமான்